ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம் உடைய ஃபைனல் ஆன்சர் கீயை வந்து இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. எப்பயுமே இந்த ஃபைனல் ஆன்சர் கீயை வந்துட்டு எக்ஸாமுடைய ரிசல்ட்டை விட்டு கவுன்சிலிங் நடத்தி முடிச்சு போஸ்டிங்லாம் போட்டு பல மாதங்கள் கழித்து திடீர்னு ஒரு நாள் வந்து விடுவாங்க. சரி, யாருக்குமே தெரியாமல் போயிடும். அந்த எக்ஸாம் எழுதினவங்களுக்கே அப்படி ஒரு எக்ஸாம் எழுதணுமா அப்படிங்கிறது மறந்தே போயிடும். ஸோ அந்த டைமில் தான் இந்த ஃபைனல் ஆன்சர் கீ, அதுக்கப்புறம் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன், இதெல்லாம் வந்து ஃபைனல் ஆன்சர் கீ கூட கொஞ்சம் முன்னாடி விடுவாங்க. அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி ஆப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மாதங்கள் கழிச்சு தான் வந்து வெளியிடுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு அவங்க எக்ஸாம் எழுதுனதே வந்து மறந்துடும், என்ன கீ போட்டோம் எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரிசல்ட் அப்போவே ஃபைனல் ஆன்சர் கீ வெளியிடணும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கோரிக்கையாகவும் இருந்துச்சு. ஏன் ஈவன் நமக்கு வந்து கோர்ட்டுடைய ஜட்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்கள் வந்து ரிசல்ட் அப்பயே ஃபைனல் ஆன்சர் கீ வந்து விடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, அப்பயே வெளியிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி நமக்கு ஃபைனல் ஆன்சர் கீ வெளியிட்டிருக்காங்க. ரிசல்ட் அப்போ வெளியிடல, கொஞ்சம் நாட்கள் கழித்து நமக்கு வந்து இப்போ வந்து நமக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஸோ இந்த ஃபைனல் ஆன்சர் கீயிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த 200 கேள்விகளுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து நமக்கு வெளியிட்டிருந்தாங்க இல்லையா, அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயிலிருந்து எந்த அளவுக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுக்கு அந்த சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நிறைய பேருக்கு நான் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 155 வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்கும்போது எனக்கு 150 தான் வந்து வருது. என்னால் கட் ஆஃப் தாண்ட முடியல, எனக்கு ரேங்க் ரொம்ப பின்னாடி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லி கேட்க முடியும். சில பேருக்கு கொஷின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சில பேர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், 4-5 கொஷின் 3-4 கொஷின் அந்த மாதிரி முன்ன பின்ன வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும் இல்லையா. அதுக்கு காரணம் இந்த ஃபைனல் ஆன்சர் கீழே நடந்த சேஞ்சஸ் தான். ஸோ இதில் எவ்வளோ கொஷின்ஸ்லாம் உங்களுடைய நீங்கள் கரெக்டாக, இப்போ நீங்கள் ஒரு கேள்வி வந்து கரெக்டாக போட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 56வது கேள்விக்கு நீங்கள் ஓரளவுக்கு பெஸ்ட்டான ஆன்சர் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் இதுக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆல் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு மட்டும் மார்க் இல்லை, எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி எழுதின எல்லாருக்குமே அதில் மார்க் வந்துடும். எந்த ஆப்ஷன் போட்டாலும், போட்டாலும் சரி, ஏபிசிடியில் எது போட்டாலும் சரி, ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி எதுக்கெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஃபைனல் ஆன்சர் கீழே நம்ம தெரிஞ்சிக்க முடியும். எவ்வளோ கொஷின்ஸில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 13 கேள்வியில் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸாம் நடந்து முடிஞ்சோடனே நம்ம சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 1 வீக்கு நமக்கு டைம் கொடுப்பாங்க இல்லையா. அந்த சேலஞ்சின் அடிப்படையில் சேலஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, ப்ரூஃபோட நம்ம வந்து எடுத்து வைப்போம். இந்த கொஷின்ஸ்க்கு இந்த ஆன்சர் மட்டும் இல்லை, இந்த ஆன்சரும் இருக்குது, இல்லை இந்த கேள்வியே தப்பு, இந்த ஆன்சரே தப்பு, ஆப்ஷனே தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்து வைப்போம் இல்லையா. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த ஃபைனல் ஆன்சர் கீ வந்து இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, 13 கேள்வி டிஎன்பிஎஸ்சி தப்பு பண்ணியிருக்காங்க. 200 கேள்வியில் 13 கேள்வி டிஎன்பிஎஸ்சி தப்பாவோ, கேள்வியாவோ இல்லை ஆப்ஷன்லையோ, இல்லை ஒரு கேள்விக்கு 2 ஆன்சர் சரியாக இருக்கிற மாதிரியோ, அந்த மாதிரி தவறுதலாக 13 கேள்விக்கு நமக்கு இருக்குது. 13 கேள்விங்கிறது ஒரு குரூப் 4 மாதிரியான ஒரு ஸ்டேஜ் எக்ஸாம். ஒரு 200 கேள்வி, அதில் எவ்வளோ எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு ஆன்சர் வரப்போகுது. அப்படிங்கிறப்ப அதில் 13 அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப 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 பெரிய நம்பர். கிட்டத்தட்ட ஒரு 7%, 100% அந்த மாதிரி வரும். சரிங்களா. ஸோ இது கண்டிப்பாக ஒரு ஒஸ்டான விஷயம் தான் இந்த 13ங்கிறது. ஏன்னா ஒரு மார்க்கில் ஒரு கொஷினில் வந்து ஒருத்தனுடைய இது வந்து கிடைக்குமா கிடைக்காதான் டிசைட் ஆகிடும். 153 எடுத்தவங்களுக்கு கிடைக்கும், 152 எடுத்தவங்களுக்கு கிடைக்காது. ஏன் ஒரே கொஷின் போட்ட நிறைய பேருக்கு ஒரே கொஷின் போட்டவங்களுக்கு ரேங்க் அடிப்படையில் பாதி பேத்துக்கு கிடைக்கும், பாதி பேத்துக்கு கிடைக்காது அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த 13 கேள்வி சேஞ்சஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப ஒஸ்டான விஷயம். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி இதுக்கான ஸ்டெப் எடுத்து கண்டிப்பாக இந்த மாதிரி இவ்வளோ மிஸ்டேக்ஸ்லாம் வராமல் அவங்க தடுத்து அவனுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 கொஷின்குள்ளே, ஒரு 4 கொஷின் 5 கொஷின், ஏன்னா கொஷின் மிஸ்டேக்ஸ் எல்லாமே இருக்காது. ஒரு 4 கொஷின் 3 கொஷின் 5 கொஷின் அப்படின்னா ஓகே. 13 கேள்வி, அது ஒரு ஸ்டேஜ் எக்ஸாம். இது வந்து பிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு ஒஸ்டான விஷயம் தான். கண்டிப்பாக இது வந்து எதனால் நடக்குது, இதுக்கு முன்னாடியுமே இருக்கும், ஒரு 7-8 கொஷின் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து 13 கேள்வி. ஸோ இது வந்து எதனாலனா, எனக்கு தெரிஞ்சு அவுட் ஆஃப் சோர்ஸஸ் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா, அவுட் சோர்ஸ்லேருந்து. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாமே. ஏன்னா தமிழில் நிறைய கொஷின்ஸ் அவுட் ஆஃப் சோர்ஸில் போயிடுச்சு. ஜிஎஸ்லேயும் ஒரு சில கேள்விகள்லாம் அவுட் ஆஃப் சோர்ஸில் வந்து போயிருந்துச்சு. அப்படிங்கிறப்ப அவுட் சோர்ஸில் அப்படிங்கிற போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு புக் அப்படிங்கிறப்ப எல்லாரும் அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் படிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி ஆப்ஷன் வைக்கும்போது வந்து எல்லாருமே அதை கரெக்டாக வந்து போட்டுருவாங்க, எந்த கன்ஃபியூஷனுமே இருக்காது, சேலஞ்சான பேஸாக பண்ண மாட்டாங்க. ஆனால் அவுட் சோர்ஸ் போகிறப்போ வந்து ஒரு இடத்துக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயத்துக்கு பதிலாக இன்னொருத்தங்க அதை வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க, அதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்டரப்ட் ஆகும். ஸோ அதனால தான் மெயினாக வந்து இந்த 13 கொஷின்ஸ்க்கு சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தமிழில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு, தமிழில் பார்த்திங்க அப்படின்னா 1, ஸோ 2, 3, 4, 5, 6, ஸோ 6 கொஷின் வந்து தமிழில் வந்து சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. சரிங்களா. இதுலேயே உங்களுக்கு இருக்கும் ஆல்ன்னு இருக்கிறது வந்து என்னென்னா, அதுக்கு எல்லா கேள்விக்கும் விடை சரி அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஏபிசி அப்படின்னா வந்து டி தவிர ஏபிசி 3 ஆப்ஷன் யார் எதை போட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சிடி அப்படிங்கிறப்ப வந்துட்டு சிடி 2 ஆன்சர் போட்டவங்களுக்கும் உங்களுக்கு மார்க் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதன் அடிப்படையில் தான் உங்களுடைய மார்க் வந்து மாறி இருக்கும். டென்டேட்டிவ் கீழ் நீங்கள் செக் பண்ணதுக்கும் இப்போக்கும் வந்து மாறி இருக்கும். ஸோ இதை எடுத்து வேணால் ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு எந்தெந்த கொஷின்ஸ்க்குலாம் உங்களுக்கு மார்க் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த ஓஎம்ஆர் ஷீட் டவுன்லோட் பண்ணுற
ஆப்ஷன் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக டிஎன்பிசி வந்து ரிசல்ட் வந்தப்பயே இல்லை கொஞ்ச நாள்லேயே வந்து கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ நமக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து மார்க் பண்ண, அதாவது நம்ம இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்துட்டு மார்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஓஎம்ஆர் ஷீட்டையாச்சும் நமக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா தான் நம்ம வந்து செக் பண்ண முடியும். சரிங்களா? இருந்தாலும் எல்லாருமே டாட் வச்சுட்டு வராங்க. இருந்தாலும் அதில் முரண்பாடுங்கிறது இருக்கும். நான் வந்து போட்டது இப்போ 155 கொஸ்டின் போட்டிருக்கேன் அப்படிங்கிறப்ப எனக்கு 150 கொஸ்டின் தான் வந்திருக்கு. நான் டென்டேட்டிவ் ஃபைனல் ஆன்சர் எல்லாமே செக் பண்ணாலே எனக்கு அப்படி தான் மாறுது. அப்படிங்கிறப்ப எதை வச்சு அவங்க வந்து ப்ரூவ் பண்ண முடியும்? ஓஎம்ஆர் ஷீட் கையில் இருந்தால் தான் அதை பிரிண்ட் அவுட் எடுக்கிற ஆப்ஷன் கொடுத்தா தான் அவங்க வந்து செக் பண்ண முடியும். அந்த ஓஎம்ஆர் ஷீட் பிரிண்ட் அவுட் எடுக்கிற ஆப்ஷன், அதாவது அந்த டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து ரொம்ப மாதங்கள் கழிச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் முன்கூட்டியே கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதுவும் டிஎன்பிஎஸ்சி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக இப்போ நமக்கு ஆன்சர் கீ வந்து ஃபைனல் ஆன்சர் கீ கிடச்சிருக்கு. ஸோ இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்தது என்னென்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.